Unit 1 Accounts plus 2 அதில் இருக்க Accounts from Incomplete Records அதில் இருக்க 10th exercise நம்ம பார்க்கலாம். Find out credit sales. Credit sales கண்டுபிடிக்கணும் அப்படின்னாக்கா நம்ம இதுக்கு வந்து total creditors அப்படின்ற credit sales அப்படின்றப்போ sales நாலே debtors அப்போ total debtors account format படிச்சு வச்சுக்கணும் சரிங்களா அப்பதான் ஈஸியா இருக்கும் இந்த ஃபார்மேட் என்னன்னா இப்போ டு பேலன்ஸ் brought on டோட்டல் டேட்டாஸ் அக்கௌண்ட் ஹெட்டிங் போட்டு டெபிட் கிரெடிட் டு பேலன்ஸ் brought on ஓப்பனிங் பேலன்ஸ் வந்து எப்பவுமே அசெட்ஸ் வந்து டெபிட் சைடு தான் வரும் சரிங்களா அதனால டெபிட் சைடு டு பேலன்ஸ் brought on அடுத்து கிரெடிட் சைடுல கேஷ் ரிசீவ்ட் ஃப்ரம் டெட்டாஸ் கிட்ட இருந்து ஏதாவது கேஷ் ரிசீவ் பண்ணா அது கிரெடிட் சைடு இங்க ஜர்னல் வச்சும் பார்க்கலாம் கேஷ் அக்கௌண்ட் டேட்டா டு டெட்டாஸ் அப்போ கிரெடிட் சைடுல கேஷ் ஆர் பேங்க் போட்டுக்கலாம் சரிங்களா அடுத்து பை ரிட்டர்ன் இன்வர்ட் ஏதாவது நம்ம சேல்ஸ் பண்ணது திரும்ப வந்துச்சுன்னா அதுவும் வந்து டெட்டாஸ் அக்கௌண்ட்ல கிரெடிட் சைடு தான் வரும் நீங்க சேல்ஸ் ரிட்டர்ன் என்ன பண்ணுவோம் டெபிட் டு டெட்டாஸ் அப்போ டெட்டாஸ் வந்து கிரெடிட் வர்றதுனால கிரெடிட் சைடுல பை ரிட்டர்ன் இன்வர்ட் அடுத்து டெப்டாஸ்க்கு வந்து நம்ம ஏதாவது டிஸ்கவுண்ட் கொடுத்தோம் வச்சுக்கோங்க அவங்க வந்து சீக்கிரமா பணத்தை ரிட்டர்ன் பண்ணிட்டாங்கன்னா அவங்களுக்கு டிஸ்கவுண்ட் கொடுக்குறோம் அப்போ அதுவும் வந்து என்ன வரும் டிஸ்கவுண்ட் அக்கௌண்ட் டேட்டா டு டெட்டாஸ் அக்கௌண்ட் அப்போ கிரெடிட் சைட்ல தான் டிஸ்கவுண்ட் அலௌட் வரும் அடுத்து பேட் டெப்ட்ஸ் ஏதாவது இருந்ததுன்னா அதுவும் கிரெடிட் சைட்ல தான் வரும் ஆனா இதுல பேட் டெப்ட்ஸ் இல்லை இந்த சம்ல சரிங்களா அடுத்து பை பேலன்ஸ் கேரிடான் பை பேலன்ஸ் கேரிடான்னா டெட்டாஸோட க்ளோசிங் பேலன்ஸ் அதுதான் வந்து பேலன்ஸ் கேரிடான் சரிங்களா இந்த ஃபார்மேட் படிச்சிட்டீங்கன்னா உங்களுக்கு ஈஸியா இருக்கும் இப்போ நம்ம என்ன செய்யணும் கிரெடிட் சைட்ல இருக்கிற எல்லாத்தையும் டோட்டல் பண்ணி டெபிட் சைட்ல இருக்க ஓப்பனிங் பேலன்ஸை மைனஸ் பண்ண நம்ம கிரெடிட் சேல்ஸ் கண்டுபிடிச்சிடும் சரிங்களா சில சமயம் நமக்கு ஓப்பனிங் கொடுத்துருவாங்க கிரெடிட் சேல்ஸ் கொடுத்துட்டு இந்த கேஷ் ரிசீவ்டு ரிட்டர்ன் இன்வர்டு டிஸ்கவுண்ட் கொடுத்துருவாங்க க்ளோசிங் பேலன்ஸ் கண்டுபிடிக்க சொல்லுவாங்க சரிங்களா இப்போ நம்ம பார்த்து என்ன கொஸ்டின் கேக்குறாங்கன்னா அதுக்கு ஏத்த மாதிரி செய்யணும் இப்போ நம்ம கொஸ்டின் பார்க்கலாம் ஃபைண்ட் அவுட் கிரெடிட் சேல்ஸ் டெப்டாஸ் வந்து 1418 அதாச்சும் ஓப்பனிங் அர்த்தம் எப்பவுமே 14 கொடுத்தாங்கன்னா 1 lakh சரிங்களா அடுத்து கேஷ் ரிசீவ் ஃப்ரம் டெப்டாஸ் 2,30,000 நம்ம கிரெடிட் சைட்ல போட்டிருக்கோம் இல்லைங்களா அடுத்து ரிட்டர்ன் இன்வர்ட் 25,000 இதுவும் கிரெடிட் சைட்ல போட்டிருக்கோம் டிஸ்கவுண்ட் அலவுட் இதுவும் டெப்டாஸ் அக்கௌண்ட்ல கிரெடிட் சைட் டெப்டாஸ் க்ளோசிங் பேலன்ஸ் 31/3/2019 இந்த மாதிரி இயர் எண்ட் டேட் கொடுத்தா அது க்ளோசிங் பேலன்ஸ் 1,20,000 சரிங்களா க்ளோசிங்கும் கிரெடிட் சைட்ல தான் வரும் ஒன்லி ஓப்பனிங் மட்டும்தான் டெபிட் சைட் சரிங்களா இப்ப பாருங்க நம்ம என்ன பண்ணிருக்கோம் ஓப்பனிங் பேலன்ஸ் போட்டாச்சா 1 lakh அதே மாதிரி கேஷ் ரிசீவ் ஃப்ரம் டெப்டாஸ் போட்டாச்சா 2,30,000 ரிட்டர்ன் இன்வர்ட் 25,000 டிஸ்கவுண்ட் அலவுட் 5,000 அடுத்து பேலன்ஸ் கேரிட் ஆன் 1,20,000 சரிங்களா இப்போ போட்டாச்சு இப்போ வந்து நம்ம என்ன செய்யணும் டோட்டல் வந்து போடணும் கிரெடிட் சைட் டோட்டல் வந்து 3,80,000 இப்போ 1,20,000 2,30,000 எவ்வளவு வருது 3,50,000 3,50,000 கூட இந்த ஒரு 30 ஆட் பண்ணீங்கன்னா 3,80,000 3,80,000 இருந்து 1 lakh மைனஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு 2,80,000 வந்து கிரெடிட் சேல்ஸ் இந்த மாதிரி 2 மார்க்ல சம் கேட்கலாம் சரிங்களா இப்போ அடுத்து 11th சம் எக்ஸசைஸ் சம் தான் பாருங்க from the following details find out total sales இப்போ total sales கேக்குறாங்க சரிங்களா இப்போ இதுக்கும் பாத்தீங்கன்னா நம்ம என்ன செய்யணும் டெட்டாஸ் அக்கௌண்ட் போடணும் போட்டுட்டு கிரெடிட் சேல்ஸ் கண்டுபிடிச்சிட்டு கேஷ் சேல்ஸ் இங்க சம்ல கொடுத்துருக்காங்க அப்போ கிரெடிட் சேல்ஸும் கேஷ் சேல்ஸும் ஆட் பண்ணோம்னா நமக்கு டோட்டல் சேல்ஸ் கிடைச்சிடும் சரிங்களா இப்போ முதல்ல நம்ம கிரெடிட் சேல்ஸ் கண்டுபிடிக்கிற ஃபார்மேட் படி நம்ம என்னென்னு பார்ப்போம் இப்போ டெப்டாஸ் பாத்தீங்கன்னா 1/1/2018 அப்படின்னா என்னது ஓப்பனிங் டெப்டாஸ் 1,30,000 என்ன பண்ணுவோம் டெப்டாஸ் அக்கௌண்ட்ல டெபிட் சைட்ல போடுவோம் அடுத்து கேஷ் ரிசீவ்டு ஃப்ரம் டெப்டாஸ் 4,20,000
இது எங்க போடணும்? கிரெடிட் சைட்ல போடணும், டெப்டாஸ் அக்கௌண்ட்ல இல்லைங்களா. அடுத்து சேல்ஸ் ரிட்டர்ன், இதுவும் கிரெடிட் சைட்ல வரும் டெப்டாஸ் அக்கௌண்ட்ல. பேட் டெப்ட்ஸ் டெப்டாஸ் அக்கௌண்ட்ல கிரெடிட் சைட். டெப்டாஸ் 31/12/18, அப்போ டிசம்பர் 31 க்ளோசிங் டேட் கொடுத்துருக்காங்க. அப்போ க்ளோசிங் டெப்டாஸ் 2 lakh. பேலன்ஸ் கேரிடான்னு சொல்லிட்டு எங்க கிரெடிட் சைட்ல போடுவோம். கேஷ் சேல்ஸ் ஃபார்மேட்ல இல்ல, அது வராது சரிங்களா. அது கீழே தான் எடுத்து எழுதி போடுவோம். சரி, இப்போ வந்து நம்ம டோட்டல் சேல்ஸுக்கு ஃபார்மேட் கிரெடிட் சேல்ஸ் பிளஸ் கேஷ் சேல்ஸ். கேஷ் சேல்ஸ் இங்க கொடுத்துட்டாங்க. இப்போ கிரெடிட் சேல்ஸ் நம்ம கண்டுபிடிக்க போறோம். கண்டுபிடிச்சிட்டு தான் அங்க எழுதியிருக்கேன். சரி, இப்போ டோட்டல் டெப்டாஸ் அக்கௌண்ட் போட்டு டெபிட் கிரெடிட் சரிங்களா. பர்டிகுலர்ஸ் ருபீஸ் போட்டு இப்போ ஃபர்ஸ்ட் ஓப்பனிங் பேலன்ஸ் என்ன பண்ணோம்? டு பேலன்ஸ் brought on டெப்டாஸோட 1118 ஓட பேலன்ஸ் 1,30,000. அடுத்து கேஷ் ரிசீவ் ஃப்ரம் டெப்டாஸ் வந்து 4,20,000 by sales return 35,000 by bad debts 15,000 by balance carried on 2 lakhs. இது எல்லாமே கொஸ்டின்ல இருந்தது சரிங்களா. அதெல்லாம் போட்டாச்சு. இப்போ இதெல்லாம் டோட்டல் பண்ணா 6,70,000. நீங்க இப்படியே டோட்டல் பண்ணிக்கலாம். இப்போ 4,20,000 2 lakh 6,20,000 இந்த 35 15 50 அப்போ 6,70,000. 6,70,000ல 1,30,000. இப்போ 70ல 30 போச்சுன்னா 40 6ல 1 போச்சுன்னா 5. இப்போ 5,40,000 வந்து கிரெடிட் சேல்ஸ். இப்போ நம்ம என்ன செஞ்சிருக்கோம்? ஃபார்மேட்டை எழுதி வச்சிருக்கோம். ஃபர்ஸ்ட் டோட்டல் சேல்ஸ் இஸ் ஈக்குவல் டு கிரெடிட் சேல்ஸ் பிளஸ் கேஷ் சேல்ஸ். கிரெடிட் சேல்ஸ் எவ்வளவு கண்டுபிடிச்சிருக்கோம்? 5,40,000. கேஷ் சேல்ஸ் கொஸ்டின்ல கொடுத்திருக்காங்க 4,60,000 போட்டாச்சு. ரெண்டுத்தையும் ஆட் பண்ணாக்கா எவ்வளவு வருது? 10 lakhs வருது. அப்போ 10 lakhs வந்து டோட்டல் சேல்ஸ் சரிங்களா. அடுத்து 11th சம் பார்த்தாச்சு இல்லைங்களா. அடுத்து வந்து 12th sum. From the following particulars, prepare bills receivable and compute bills received from the debtors. இப்ப என்ன சொல்றாங்க? bills receivable account போட்டுட்டு அதுல இருந்து debtors கிட்ட இருந்து எவ்வளவு bills receive பண்ணிருக்கோம் இயர் எண்ட்ல அப்படின்னு கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க சரிங்களா. இப்போ bills receivable beginning அப்படின்னு சொல்லுவாங்க, கொஸ்டின்ல கொடுப்பாங்க, ஓப்பனிங்ல கொடுப்பாங்க, டேட் கொடுப்பாங்க. நம்ம எப்படி கொடுக்குறாங்களோ அதை வச்சு நம்ம புரிஞ்சுக்கலாம். 1/4 கொடுக்கலாம், 1/1 கொடுக்கலாம் டேட்ல. இப்போ அதெல்லாம் வந்து ஓப்பனிங் பில்ஸ் ரிசீவபிள். இப்போ எப்படி டோட்டல் டெப்டாஸ் எப்படியோ அதே மாதிரிதான் இதையும். இப்போ பில்ஸ் ரிசீவபிள்னா இது ஒரு அசெட் தான் இல்லைங்களா. இப்போ டெப்டாஸ் கிட்ட இருந்து பணம் வர வேண்டியது அவங்க என்ன செய்யறாங்க? இந்த மாதிரி பில்ஸா கொடுத்துட்டு போறாங்க. அவங்க 3 months ஆஃப்டர் அந்த பணத்தை கொடுப்பாங்க. இது ஒரு அசெட் பில்ஸ் ரிசீவபிள். அப்போ ஓப்பனிங்ல 1,40,000 இருக்கு. இப்போ என்ன செய்யணும்? பில்ஸ் ரிசீவபிள் அக்கௌண்ட் போட்டு நம்ம டெபிட் சைட்ல பை பேலன்ஸ் brought on போட்டு 1,40,000 சரிங்களா. அதே மாதிரி பில்ஸ் ரிசீவபிள் எண்ட் ஆஃப் த இயர் கொடுத்தாங்கன்னா இப்போ எங்க வரும்? கிரெடிட் சைட்ல பேலன்ஸ் கேரிட் ஆன் போட்டு 2 lakhs. அப்புறம் கேஷ் ரிசீவ் ஃபார் பில்ஸ் ரிசீவபிள். இப்போ இது எங்க வரும்? கிரெடிட் சைடு தான். கேஷ் அக்கௌண்ட் டேட்டா டு பில்ஸ் ரிசீவபிள். அப்போ பில்ஸ் ரிசீவபிள் அக்கௌண்ட்ல கிரெடிட் சைட்ல 3,90,000. அடுத்து பில்ஸ் ரிசீவபிள் டிஸ்ஆனர். ஏதாவது நம்ம பில்ஸ் வந்து வாங்கினது டிஸ்ஆனர் அவமதிச்சுட்டாங்க, எடுத்துட்டு போய் நம்ம திரும்ப கொடுத்தா பணம் தராம இருந்தாங்கன்னா அந்த மாதிரி இருக்கிறது 30,000 சரிங்களா. இப்போ பில்ஸ் டிஸ்ஆனர் வந்து கிரெடிட் சைட்ல போடும். சரி ஓகே, இப்போ பார்ப்போம். இப்போ என்ன செய்யணும்? பில்ஸ் ரிசீவபிள் அக்கௌண்ட் போட்டு டெபிட் கிரெடிட் சரிங்களா. ஓப்பனிங் பேலன்ஸ் வந்து டு பேலன்ஸ் brought on பில்ஸ் ரிசீவபிள் 1,40,000. அடுத்தது நம்ம பை கேஷ் எவ்வளோ பில்ஸ் ரிசீவபிள் கேஷ் எவ்வளோ ரிசீவ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தா 3,90,000 கிரெடிட் சைட். அடுத்து பை டெப்டாஸ் அந்த பில்ஸ் ரிசீவபிள் டிஸ்ஆனர் தான் டெப்டாஸ் போட்டு 30,000. அடுத்து பை பேலன்ஸ் கேரிட் ஆன். பை பேலன்ஸ் கேரிட் ஆன் பாத்தீங்கன்னா க்ளோசிங் பில்ஸ் ரிசீவபிள் 2 lakhs சரிங்களா. அடுத்து ஓப்பனிங்கும் போட்டாச்சு. இப்போ என்ன செய்யணும்? கிரெடிட் சைட்ல இருக்கிறதெல்லாம் டோட்டல் பண்றோம். இப்போ 3,90,000 ஒரு 2 lakhs ஆட் பண்ணீங்கன்னா எவ்வளவு வருது?
5,90,000 ஒரு 30 ஆட் பண்ணா 6,20,000 சரிங்களா இப்போ இந்த 6,20,000 ல இருந்து 1,40,000 இப்போ 6 lakhsல பாத்தீங்கன்னா 1 lakh போச்சுன்னா 5 lakh அந்த 5 lakhsல 40,000 5,20,000 ல 40,000 போச்சுன்னா 4,80,000 வந்து to debtors bills receivable during the year சரிங்களா புரிஞ்சுச்சுங்களா ஓகே இப்போ bills receivable வந்து during the year 4,80,000 நம்ம கண்டுபிடிச்சாச்சு ஓகே thank you